ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிந்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 6-7 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, அப்புறம் பட்டாணி 1 கப், கேரட் 1 கப், இது உருளைக்கிழங்கு 1 கப், பீன்ஸ் 1 கப், லெமன் ஜூஸ் 1, மல்லி புதினா. இது வாசனைக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நட்சத்திர சோம்பு. இது பிரியாணி இலை. இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டு பண்ணலைங்க, நான் இடித்து எடுத்துருக்கேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ காய்ங்க எல்லாம் நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு கப் எடுத்துருக்கேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு நான் மீல் மேக்கர் கொஞ்சம் சேர்க்க போகிறேங்க. அது பொடி பொடியாக சின்ன சின்னதாக இருக்கும். அந்த மீல் மேக்கரை நான் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுதாங்க மீல் மேக்கர். மீல் மேக்கர் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போ இதையும் நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் எந்த மசாலா ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. காரத்துக்காக அந்த பச்சை மிளகாய், புளிப்புக்காக நான் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். இப்போ மல்லி புதினா பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா எல்லா பிரியாணியும் நம்ம மசாலா சேர்த்து தான் செய்ய போகிறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். மசாலா எதுவும் சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும். இப்போ பாசுமதி அரிசி நான் 3 கப் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி அது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு உடனே நம்ம மூடி போட வேண்டாம். அந்த அரிசியும் தண்ணியை கரெக்டான அளவில் இருக்கும்போது நம்ம மூடி சேர்த்து வெயிட் போட்டுடலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டு பார்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து அரிசியும் தண்ணியும் சரியான அளவில் வந்துருச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும். வெயிட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். தண்ணி இதே அளவுக்கு வைங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.